வெல்கம் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு விநாயகருக்கு வந்து படைக்கிறதுக்காக நிறைய டிஷ்ஷஸ், அவருக்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷஸ் நான் செஞ்சிருக்கேன். ஸோ அது என்னென்ன டிஷ்ஷஸ்ன்னு பார்க்கலாம். அது என்ன டிஷ்ஷஸ் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ரெசிபியும் எப்படி ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து எனக்கு இதே தான் கரெக்டாக இருந்தது. ஸோ விநாயகருக்காக அவருக்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷஸ் நான் இன்னைக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால செஞ்சேன். ஸோ செஞ்சு எப்படி விநாயகரை வந்து அலங்கரித்து அவருக்கு எப்படி பூஜை செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் எடுக்கும்போது வெள்ளை மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இது தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் விதையை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஒரு அடி அடித்ததுக்கப்புறமா இந்த எள்ளையும் வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சுட்டு அதையும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது கூட நெய் உருக்குன நெய் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கனாக்கா எள்ளு உருண்டை ரெடி. ஸோ இதே வந்து என்னோடய பையன் வந்து அமேசிங் கிட்ஸ் கான்டெஸ்ட்டில் வந்து இதே டிஷ் தான் பண்ணி கார்னிஷிங் எல்லாம் பண்ணி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொன்னனால அவனுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எள்ளு உருண்டை ரெடி. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம். கொழுக்கட்டை சட்டியில் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து 2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 1 கப்பு வந்து நான் இந்த உப்பு கொழுக்கட்டைக்கு போடுறேன். 1 கப்பு வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கிறோம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே அந்த மாவை கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். கிளறி எடுத்து அதை ஆற விட்டுருங்க. அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு இன்னொரு கப்பு, நம்ம 1 கப்பு காரத்துக்கு இன்னொன்று இனிப்புக்குன்னு சொல்லி அந்த எடுத்து தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தேங்காய், கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பையும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வெல்லமும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இதுதான் பூரணம். இது கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுதான் பூரணம். ஸோ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோடனே அந்த அரிசி மாவு டவ்வில் வந்து நம்ம இந்த பூரணத்தை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி நல்லா வந்து பேக் பண்ணிக்கிறோம். சைட்லையெல்லாம் வந்து அந்த பூரணம் தெரியாத மாதிரி நல்லா பேக் பண்ணிக்கிறோம். இது வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போடலாம். இது வந்து நான் பேசிக்காக இந்த மாதிரி போடுவாங்க, சோமாஸுக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப் இது. இன்னொரு டிசைன் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த ஷேப்பும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், குண்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்பும் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆனால் என்னென்னா மெயினாக வந்து இது வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இனிப்பு இருக்கும். அதனால ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் இனிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து அளவாக ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 டிசைனில் பண்ணியிருக்கேன். இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இப்போ வந்து உப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போது பிடிச்சிக்க போகிறோம். ஸோ அதையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். அது வெந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து சுயத்துக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கொழுக்கட்டைக்கு, அதே பூர்ணத்தில் கொஞ்சமாக நம்ம வந்து அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா எல்லா கடலைப்பருப்புமே நீங்கள் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஈரப்பதமெல்லாம் போகிறதுக்காக. ஏன்னா நம்ம இது எண்ணெயில் போட்டு சுடும்போது தண்ணி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா சுண்டு அந்த தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி பிரட்டிக்கிறோம்.
இது பரட்டி எடுத்து இதை ஆற விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக மைதா மாவு, நான் ஒரு 2 கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 கரண்டி வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்தி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இட்லி பதம் அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த உருண்டை பிடிச்சோடனே அந்த பூரணம் அது வந்து இதில் டிப் பண்ணி தான் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இட்லி பதம் அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பூரணம் வந்து ஆறிடுச்சு. இதையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ உருண்டை பிடிச்சி ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு அதில் டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சதை வந்து இந்த மாவில் கலக்கி வச்ச மைதா மாவில் இப்படி டிப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாக இருக்கான்னு கொஞ்சமாக அந்த மைதா மாவை போட்டு பாருங்கள். அது உப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் வந்து நம்ம அந்த உருண்டை பிடிச்சதை எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் எல்லா உருண்டையும் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சுயமும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சுயம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு முந்தின நாளே வந்து நைட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் இப்போது சமைக்கும் போது எடுத்து நான் வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக வரமிளகாயும் போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த வேக வச்ச சுண்டலையும் எடுத்து போட்டு தாளிச்சுக்கிறோம். இது கூட வந்து கொஞ்சம் கொப்பரை தேங்காய் அதை துருவி போட்டிங்கன்னா சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது வந்து உளுந்து வடை செய்ய போகிறோம். உளுந்து வடைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் அடிச்சுக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக கெட்டி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். அரைக்கும் போது உப்பு போட வேண்டாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இதுக்கப்புறமா உப்பு மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா விநாயகருக்கு சாமிக்கு பிரசாதமாக கொடுக்குறனால உப்பு மட்டும்தான் போடுறேன். நான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து நடுவில் ஓட்டை போட்டிங்கனாக்கா உளுந்து வடை நல்லா சீக்கிரமாக வேகும். இப்படி உங்களுக்கு கையில் போட வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கவரில் கூட தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ரவுண்டு பண்ணிவிட்டு எடுத்து போடலாம். ஸோ இதுக்குமே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 சைடும் பொரித்து எடுத்திங்கனாக்கா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உளுந்து வடையும் ரெடி. இப்போ நம்மளுக்கு சாமிக்கு எல்லா பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு இலை போட்டு பச்சரிசி போட்டு அது மேலே விநாயகரை வச்சு விநாயகருக்கு வந்து பூநூல் மஞ்சள் குங்குமத்தினால் பொட்டு வச்சு விநாயகருக்கு பிடிச்ச பூ அருகம்புல் எருக்கம்பூ அதுக்கப்புறம் மல்லிப்பூ எல்லா பூவும் வச்சு சுவாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு செஞ்ச பிரசாதம் பழம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாமே வச்சுட்டு நம்ம இப்போது பூஜைக்கு விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. பூஜைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ விநாயகருக்கு பூஜை பண்ண நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ விநாயகருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். உப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை சுய்யம் எள்ளுருண்டை உளுந்து வடை சுண்டல். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே விநாயகருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே ரெடி ஆகி பூஜைக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பூஜை பண்ண போகிறோம். பெல் அடிச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆரத்தி எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஏதாவது புதுசாக இருந்தாக்கா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.